கருணை உள்ளங்கள் ட்ரஸ்ட்டோட புது முயற்சி தீபாவளி அப்படின்னு ஒரு அட்டகாசமான ஈவெண்ட். ஒரே இடத்துல 1500 பேர், முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், மனவளர்ச்சி பாதிக்கப்பட்டவர்கள்னு எல்லாரையும் ஒரே இடத்துல சந்தித்து அவங்களோட என்னோட தீபாவளியை கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணேன். மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. எப்படியெல்லாம் கொண்டாடணும், என்னெல்லாம் பண்ணோங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இதே மாதிரி ஒரு ஆசிரமம் இருந்தால் நீங்களும் போய் உங்கள் வீட்டில் மட்டும் தீபாவளி கொண்டாடாமல் இவங்களோடையும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடணுங்கிறது என்னோட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். அந்த மாதிரி தான் நம்ம ராஜ்குமார் சார் இது வரைக்கும் நம்ம எது கேட்டாலும் அது எப்படி சொல்றது, பிரபலமாக தான் அவர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் எல்லாரும் பழகிட்டு இருக்கோம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வீட்டில் உட்காந்து தீபாவளி கொண்டாடுறதோட இத்தனை அம்மா அப்பா கூட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம கருணை உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துலாமா? நான் பண்ணலன்னா அப்புறம் என்னத்துக்கு நான் நடிகனா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் வந்து கேள்வி.